ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழேயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு எல்போ ஸ்லீவ் டிசைன் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டோட அளவு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியிருக்க அந்த அளவுக்கு மேலேயே இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் அண்ட் ஆன்டிக் பீட்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் நம்ம சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒட்டியிருக்க அந்த ஸ்டோன் ஒட்டியே சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் அகைன் நம்ம ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் மிக்ஸ் பண்ணி ஸ்டிச்சை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கிற இடத்துல அந்த கேப்ல எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
கீழே இந்த பார்டருக்கு ஒட்டியிருக்க இந்த ஸ்டோன்லேயும் ஒரு ஆன்டிக் பீட்ஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட்ஸ் வச்சதுக்கப்புறமா ஜரி த்ரெட்டில் சென்டர் பண்ணி இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவு வந்து நம்ம பீட்ஸ் கட்டி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு க்ளூ யூஸ் பண்ணி நான் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். நான் வந்து ரெயின்போ ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா கீழே அந்த பார்டருக்கு வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அந்த ஸ்டோன் வந்து காஞ்சதுக்கப்புறமா ஜர்தோசி யூஸ் பண்ணி சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோனுக்கு சென்டரில் ஆஃப் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சுற்றியும் ஜரி த்ரெட்டில் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே கொடுத்த மாதிரி ஒரு பார்டர் வந்து கொடுத்துட்டு க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் அதை ஒட்டியே சுகர் பீட்ஸ் லைன் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு 3/4 இன்ச் அளவில் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ச் டேப் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட்டை சுற்றியும் இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணிவிட்டு க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து சாரீக்கு மேட்சான ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஒட்டி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி சுற்றியும் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி அப்ளை பண்ண மாதிரியே ஒரு பார்டர் லைன் வந்து கொடுத்துக்கலாம். க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம மேலேயும் 2 லைன் வந்து கொடுத்துருக்கோம். மேலேயும் அதே மாதிரி ஒரு 2 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறமா ஸ்லீவில் மேலே இருக்க அந்த எம்டி ஸ்பேஸில் வந்துட்டு செக்குடு டிசைன் வந்து நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி செக்குடு டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறமா அந்த லைன்ஸ்ல எல்லாம் நம்ம பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நீட்டாக நமக்கு அந்த செக்கர் டிசைன் வந்து ஃபில் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செக்குடு டிசைனில் இந்த ஸ்டோன் வர்றதுனால நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து கிடைக்கும். இது பேக் நெக் டிசைன். அங்கங்கே நம்ம சின்ன சின்னதாக புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது ஃப்ரண்ட் நெக்கு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப ரிச் லுக்காக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.